யாரா? அப்போ எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஆடு மாடு நிறைய வளர்த்தோம். அதுக்கு மழை காலத்தினால இற கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஊர் ஐயனார் கோயிலில் திருவிழா பாட்டு போடுறாங்க. அது வரைக்கும் அப்படியே நாங்கள் பாட்டு கேட்டதில்லை. அதில் ஒரு திடீர்னு வந்துட்டு புள்ளி ஓட்ட ரவுக்காரி புளியம்பு செலக்காரி நெல்லருக்க போகையில யார் காவலாடி அன்ன கிளி ஒன்னு தேடி. அவருக்கு முன்னாடி பாடி காட்டுறதுக்கு நான் வருந்துறேன். மலை மேல ரேகாவும் அண்ணன் சத்யராஜன் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அந்த மலையில என்ன சாமி இருக்குன்னு கேட்கும்போது அங்க ஒரு சாமி பேரை சொல்லுவாங்க ரேகா. இந்த மலையில எந்த சாமி இருக்குன்னா அங்க ஒரு சாமி பேரை சொல்லுவாங்க. அப்புறம் இந்த பக்கம் திரும்பி இங்க ஒரு சாமி மலை மேல இந்த சாமி இருக்கும்பாங்க. சத்யராஜன் மலை மேல ரேகா நிக்க விட்டு கீழே இறங்கி வேகமா ஓடி போய் கீழே டீச்சர் இந்த மலை மேல நீங்க தான் இருக்கிறீங்க, நீங்க தான் என் சாமி, நீங்க தான் என் தெய்வம் வர. இது காட்சி. இதுக்கப்புறம் அடியாத்தாடி மனசு கட்டி பறக்குது சரிதானா. அதுல பிரதாபத்தன் வந்து பாக்குற பெண்களை எல்லாம் கொலை செய்வார். ஒரு கெட்டவன், ஒரு சைக்கோ. படம் முழுக்க அப்படிதான் இருக்கும். ஆனால் கடைசி அந்த கல்கத்தா விஸ்வநாதன் காவல்துறை அதிகாரி திரட்டி ஓடுவார். ஒரு பாலடைஞ்ச கட்டடம், அந்த கட்டடத்துக்குள்ள பிரதாபத்தன் உள்ள ஓடிடுவார். ஓடி போயிட்டு ஒரு கட்டில் மேல ஒரு துணி போர்த்தி இருக்கும். அந்த போர்த்திருந்து அந்த போர்வையை விலக்கி விட்டவன ஒரு எலும்பு கூடு. பின்னாடி கல்கத்தா விஸ்வநாதன் கதை திறந்து வந்து பார்க்கும்போது பிரதாபத்தன் திரும்பி மாமா மாமா அம்மா மாமா அம்மா மாமான்னு. அது வரைக்கும் படம் அந்த அமைதியா தான் இருக்கும். இந்த காற்றின் சத்தம், சின்னதா ஒரு பூச்சி வந்த சத்தம் அப்படி கேட்டே இருக்கும். இப்ப பாருங்க, அவர் ஒரு கெட்டவன். படம் முழுக்க பிரதாபத்தன் மேல வெறுப்பு, மொத்த ரசிகனுக்கு வெறுப்பு. அமைதி அவர் மாமா அம்மா மாமா அம்மா மாமா. கண்ணே ராஜா ஆரி ராரி ராரு. ஒரே ஒரு அந்த இசையில அவனை கதாநாயகனாக்கி படத்தை காவியமாக்கி விட்டான். ஒன்னு ரெண்டு கிட்ட நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நாங்கள் 1 கோடி அனுபவிச்சிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அவங்க பேரை நாங்கள் வச்சதில்லை. நம்பர் 38 முருகேசன் சாலை தான். சொல்லமா பேச நானும் எங்க ஐயா எங்க அப்பா நெல்லைக்கண்ணனுடைய மகன் சுகாவும் நாங்கள் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். எப்ப பார்த்தாலும் பேசுவோம். ரொம்ப எங்க ஐயா சொல்ற மாதிரி சோகமா இருந்து நல்ல பாட்டு போட்டா திட்டுவோம். வேற வேலையே இல்லை, வேற வேலைக்கு எந்த வேலைக்கு மம்மி அந்த பாட்டை கேட்டே இருக்கிறதா அப்படின்னு பேசுறாங்க. அப்படி அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கவுண்டர் படத்தை நீங்க இப்ப நான் சொன்னதுக்காக ஒரு தடவை போட்டு பாருங்க. சாதாரண காட்சி தான். மொய் விருந்து, சுகன்யா வந்து மொய் விருந்து வச்சுட்டு அப்படியே இருக்கும். ஒவ்வொருத்தரும் இலைக்கு கீழே காசு வைக்கணும். அது ஒரு வழக்கம் இருக்குது. அப்ப விஜயகாந்த் சாப்பிட்டு போற இடத்துல அந்த இலையை தூக்கும்போது ஒரு ரெஸ்ட் இருக்குது, ஒரு ஓய்வு இருக்குது. என்ன நடந்திருக்குங்க ஏறினோன்னா கீழே தாலி அப்படி தூக்கி காட்டுவாங்க. இப்படி பார்ப்பாங்க சுகன்யா. அங்க தென்னந்தட்டி, அதுல ஒரு கிளிசல் இருக்கு, ஓட்டை இருக்கு. அதுக்கு பின்னாடி குடம், அதுல தண்ணி எடுத்து கழுவுறாரு விஜயகாந்த். இங்க இருந்து கேமரா அங்க ஷிஃப்ட் பண்ணி அவரை காட்டுது. அந்த இடத்துல இது வரைக்கும் அமைதியா இருக்கு. காட்சி சாதாரணம் தான். இப்ப அந்த தாலி அப்படி தூக்கி காட்டினவன அந்த அவர் முகம் தெரிஞ்சவன, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தின்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னவன் யாரு, அது மன்னவன் பேரு. அவ்வளவுதான். 4 வரி படம் காவியம். பல படம் 1 2 கிடையாது. எங்க 2 பேருக்கு அனுபவம் பாருங்க. முதல்ல நாங்க வந்து தூரத்துல இருந்து எங்க ஐயா மாதிரி நாங்க பார்த்துக்கிட்டதான். ஏவிஎம்க்கோ பிரசாத்துக்கோ வண்டி நுழைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், மணி 7ன்னு அர்த்தம். சரியா வந்துருவாங்க. ஒரு பாடலை உருவாக்க 1 மாதம் எடுத்துக்கிறதா இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது. காலையில 6 மணிலேருந்து 1 மணிக்குள்ள ஒரு பாட்டு, மதியம் 2 மணிலேருந்து 6 மணிக்குள்ள ஒரு பாட்டு. அப்படி பாட்டு போட்டு கொடுத்த ஆளுகளை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. நான் வந்து அமைதிப்படையில எங்க அப்பாவோட வேலை செய்யற மணிவண்ணாப்போட நான் வந்து அசோசியேட்டு. எனக்கு இந்த இவங்க இசையெல்லாம் கேட்டு அது இந்த பாட்டு இப்படி இருந்தா நல்லா இருக்கு, அப்படி இந்த பாட்டு சொல்ற திறன் இருக்கு. சரி வாடான்னு என்னை கூட்டி வந்துட்டாரு கம்போசிங்கு. நாங்க ஃபிஷர்மேன்களை கம்போசிங். சரியா 7 மணிக்கு வந்துருவாங்க. நாங்க 6:30 போய் நிக்கிறோம். வந்துட்டாங்க 7 மணிக்கு. வந்தவொடனே உள்ள போய் கம்போசிங் வந்தோடனே எங்க அப்பா போய் நிக்கிறாங்க, உட்காந்துருக்காங்க. நான் நிக்கிறேன் ஒரு பெட்டியை வச்சுக்கிட்டு. என்ன சுச்சுவேஷன் பண்ணினா நீ என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு எங்க அப்பா சொல்றாங்க. சொன்னோடனே அது என்ன மாதிரி வேணும் அப்படின்னு ஏதாவது யோசனை வச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க மறந்துருப்பாங்க, ஆனால் நான் நினைவிட்டுறேன். கேட்கும்போது இது வந்து தம்பி அது ஏதோ வரும்போது சொல்லிட்டு வந்தீங்கடா அதை சொல்றாங்க. நான் வந்து பூவிலங்க படத்துல கண்ணில் ஏதோ மின்னல் அடிச்சிருச்சு அந்த பாட்டை சொல்றேன். அது எங்க அப்பா வந்து நீ பாடி காட்டி வந்தீங்க அதை சொல்ற அப்படின்னோடனே இந்த இவர் யாருன்னு கேட்குறாங்க. நான் பெட்டியை கையில் சொன்னேன், என் அசோசியேட்டு
அப்படியே நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர்னு நினைச்சிட்டு இருந்தேன். உட்கார் வா, உட்கார் உட்கார், அவ உட்கார் அப்படி சொல்லி சொன்னேன். அந்த பாட்டு வேணாம், நம்ம வேற போடுவோம் தூக்கி பாருங்க. உங்களால் நம்ப முடியுதா பாருங்க. வேணா இன்னைக்கு ஒரு நாள் கம்போசிங்க போய் பாருங்க. இந்த ஹார்மோனிய பெட்டி இருக்குல்ல, ஹார்மோனிய பெட்டி இப்படி தொட்டுங்க, இப்படி இந்த விரல் இருக்குல்ல, மயில் இறகால் அப்படி வருடனா அப்படி இருக்கும், அப்படி போகும், இப்படி பார்த்து இப்படி, இவ்வளோதாங்க சிச்சுவேஷன்னா. தொடர் வண்டியில் சத்யராஜ் என்ன வர்றாரு, அங்கே ரஞ்சிதா வந்து சங்கிலியை போட்டு இப்படி இழுத்து நிறுத்தி போடுறாங்க. அதுதான், அதுக்கு ஒரு பாட்டு, இவ்வளோதானே பாட்டு. சுச்சுவேஷன் கேட்கும்போதே கேட்பாங்க, அங்கே ஆறு இருக்கா, மலைகள் இருக்கா, எந்த பக்கத்தில் இருக்குது, வயல்வெளியெலாம் இருக்குதா, அதெல்லாம் கேட்டுக்குருவாங்க. ஏன்னா அது இசையில் வரும். அது ஏன் கேட்குறாங்கன்னு நமக்கு தெரியாது, அப்போ இசையில் வரும் அந்த இதில். அப்போ கேட்கும்போது நீ பாருங்க, பாட்டு சுரத்துல எல்லாம் பாடுறதெல்லாம் கிடையாது, பாட்டாவே பாடுறதுதான். சங்கிலிய போட்டு போட்டோம், தங்க கிளிக்கு சங்கிலி தான் போடணுமே, டா டா டாடி டா 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 பாட்டு. ஆனால் அந்த பாட்டை நாங்கள் அதில் பயன்படுத்தலை. அப்போ ராசாமனில் போட்டோம். ராசாமனில் போட்டோன்னே எங்கள் ஐயாட்ட போய் கேட்குறேன், நான் வந்து என்ன வாலி ஐயாவுக்கே நிறைய எல்லா பாட்டையும் கொடுக்குறீங்க, படத்தில் எல்லா பாட்டையும், நம்ம ஆளுங்க இருக்கிற கவிஞர்களுக்கும் ஒன்று ரெண்டாக கொடுக்கலாம்ல. சரி யார் யார் உங்கள் ஆளுங்க சொல்லு, பேரை சொல்ல, இப்போ வேணாம் அந்த பேர்கள், சரி கொடு, எந்த பாட்டை கொடுக்கணுன்னு தான் கொடு அப்படின்ட்டாங்க. பண்ணி கொடுத்தாச்சு. ரெக்கார்டிங் போகும்போது பாட்டு வாங்கிட்டு வர்றோம். ஒரு வாரமாக அலையிலும் பாட்டு வரலை. திருப்பி அவரை கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்து பாட்டு கேட்டால் அக்கல்ல இருந்து இப்படி எடுக்கிறாரு பாட்டை. பெரிய கவிஞர், பேர் கொடுத்து 4 எழுத்தான் இருக்குது. அதுவும் அவர் போட்ட சும்மா பாடும்போது போட்டது தான், எழுதலை. எனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு ஈரக்குள்ள வேர்த்து குப்புன்னு ஆயிடுச்சு. ஏன் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு, பாட்டுலேயே நம்ம என்ன பதில் சொல்றது, நம்ம தானே விரும்பி அவர் கொடுக்க சொன்னோம். கொஞ்ச நேரம் கழிச்சு கல்யாணம் வந்தார். உங்களை கூப்பிட்றாரு, ஐயா வாங்க. அப்போ நான் அடி வாங்குற மாணவ மாதிரி போய் நிற்கிறேன். இங்கே பாட்டு போயிட்டு இருக்கு. என்ன பாட்டு வாங்கிட்டியா? என்னை திரும்பி பார்க்கல. பாட்டு வாங்கிட்டியா? நான் பதிலே சொல்லலை, தெரிஞ்சிருச்சு. கல்யாணத்தை வர சொல்லு. போய் கல்யாணம், ஐயா உங்களை ஐயா கூப்பிட்றாரு. கல்யாணம் வந்தோன்னே, சார் வாலியண்ணனுக்கு ஃபோன் பண்ணுங்க. அவர் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு 3/4 மணி நேரத்தில் வந்துட்டார். வந்தோடனே வா அப்படின்னு கூட்டிகிட்டு போனோடனே அந்த கம்போசிங் ஒரு அறை இருக்குது. அதில் வந்து என்ன ராஜா என்ன சிச்சுவேஷன், என்ன பாட்டு, நம்ம மணிவண்ணனுக்கு அமைதிப்படைன்னு ஒரு படம் அதில் பாட்டு. அப்படியா, சரிப்பா, சரி போடுங்கன்னா என்ன சிச்சுவேஷன், சரி சொல்லு அப்படின்னே வெத்தலை போட்டு போடுவாங்க. அவங்க போய் துப்பிட்டு வந்தோடனே பாடி காட்டுறாங்க. இந்த மெட்டு தான் ஒரு 15-20 நிமிஷம் இருக்குங்க. 6 பல்லவி 6 சரணத்தை எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ இல்லை வெளியில் கூட நடந்து போயிட்டு இருக்கேன். நான் வேணும் நான் பண்ணுறேன், வேலை நடக்கணும்ல. வந்தார் 15 நிமிஷம். அன்னையிலிருந்து நான் எதையுமே பேசுறது இல்லை, எதுக்கு பார்த்து வம்புன்னு. அந்த மாதிரி பல அனுபவங்கள், பல பாடல்களை இதில் அதில் வந்து பாருங்க. அதை இப்போ ராசாமனில் பயன்படுத்தணும். 5 கஜம் காஞ்சி பட்டு சுத்தி கட்டிய அத்தை மக கன்னிச்சிட்டு, கடலோர கவிதையை வச்சு பேசுவேன் எங்கள் அப்பா படத்தை. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரு இசையால் ஒரு நட்பு வேற, இசையால் இணைந்த உறவும் வேற. ஒரு மன உணர்வை அப்படியே இசையால மொழிபெயர்க்கிற ஆற்றல் கொண்ட ஒரே இசை மேதை எங்க இளையராஜா தான். அதில் யார் அடிக்க முடியும். அவருக்கு முன்னாடி பாடி காட்டுறதுக்கு நான் வருந்துறேன். அங்க போய் திட்டுவாரு, சுதி இல்லாம பாடுறா, அது இல்லாம பாடுறா, வார்த்தையா சொல்லி இதை கடத்த முடியாது, அதுக்காக தான் பாடி காட்டுறேன். இப்ப பல இது சொல்லலாம். நீங்க திரைக்கதை அமைப்பீங்க, வசனம் எழுதுவீங்க, காட்சி அமைப்பீங்க. இசையால ஒரு திரைக்கதையும் காட்சியும் கூட வந்துகிட்டு இருக்கும். நீங்க அதுக்கு வந்து இந்தியாவில் இல்லை, உலகத்திலே ஆள் கிடையாது. நாங்க பார்க்காத திரைப்படம் கிடையாது, கேட்காத பாடல் கிடையாது. எங்க ஆளை விட்டா உலகத்திலே ஆள் கிடையாது. இப்ப நீங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒன்று சொல்ல பாருங்க. நீங்க என்னடா படத்துல தான் காட்சியில சூப்பர் இம்போஸ்லாம் பண்ணுவீங்களா? ஒரு காட்சி மேல இன்னொரு காட்சி வரும். நீங்க பார்த்து குறிப்பா எங்க ஐயா பாலச்சந்தர் படம், எங்க அப்பா பாரதிராஜா படங்கள்லாம் ஒரு காட்சி இப்படி ஒரு முகம் இருக்கும், அது மேல பின்னாடி நிறைய காட்சிகள் ஓடும். அது சூப்பர் இம்போஸ்ன்னு சொல்லுவோம். இசையில ஒரு சூப்பர் இம்போஸ் பண்ண ஒரு ஆள் இருக்காருன்னா நம்ம ஆள் தான். அது வந்து பேருந்துல அண்ணன் சிவகுமார் ஒரு பொண்ணு போவாங்க. என் கண்மணி காதலி 1000 கதை சொல்கிறாள் அம்மம்மா. ஒரு 2 இங்கிட்டு ஒரு ட்ராக் போகுது, இங்கிட்டு ஒரு இசை வடிவம் இது போகுது, தடம் போகுது, ஒன்னு குழப்பல, ஒரே கருத்துல போகுது. இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பம் அன்னைக்கு கிடையாது. ஆப்பா என்ன சொல்ல அவா அதெல்லாம் கேட்டு பாத்தீங்கன்னா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த அம்மா கருவாட்டு கூட முன்னாடி போ, சேனாம்பேட்டை சூப்பர் மார்க்கெட் இறங்கி நாங்கெல்லாம் வந்து இங்க பாருங்க. அப்ப எங்க வீட்டுக்கு பின்னாடி ஆடு மாடு நிறைய வளர்த்தோம். அதுக்கு மழை காலத்தினால இற விட்டுக்கிட்டு இருக்கோம். எங்க ஊர் ஐயனார் கோயில திருவிழா பாட்டு போடுறாங்க. அது வரைக்கும் அப்படி நாங்க பாட்டு கேட்டதில்லை. அதுல ஒரு திடீர்னு வந்துட்டு
புள்ளி போட்ட ரவுக்கக்காரி புளியம்பு செலக்காரி நல்லருக்க போகையில யார் காவலாடி அன்ன கிளி ஒன்ன தேடி. இது பாட்டு எவ்வளவு வலியோட அது பிரசவிக்கப்பட்டதுன்னு பாருங்க. எங்க ஐயா பேட்டியில சொல்றாங்க, இப்ப கலங்கரை விளக்கு இருக்குல்ல சென்னை கடற்கரையில, அதுல இருந்து இன்னைக்கு எம்ஜிஆர் நினைவிட இருக்குல்ல, அது வரைக்கும் நடந்து ஒரு ஆளா நடந்து நடந்து அந்த கடற்கரையில 200-300 தடவைக்கு மேல அந்த லாலி லாலி அந்த ஹம்மிங் வருதுல்ல, அதை 200-300 தடவைக்கு மேல நான் பாடி பாடி போயிட்டு இருந்தேன்னா அப்ப எவ்வளவு வலியோட ஒவ்வொரு பாடலும் பிரசவிக்கப்பட்டிருக்கு. படம் வந்துருச்சு, ஒரு வாரம் ஓடல, என்னன்னு தெரியல. பஞ்சநாசனே சரி சரி ரெண்டை கட்டுறேன் நீங்க ஓட்டுங்கன்னு பாட்டு போய் சேர்ந்துருச்சு, கூட்டிட்டு வந்துருச்சு தேட்டருக்கு. ஒரு வருஷம் ஓடுது. திரைக்கதைக்கு ஓடி இருக்குது, நடிகர்களின் புகழுக்கு ஓடி இருக்குது, நடிப்புக்கு ஓடி இருக்குது, கதைக்கு ஓடி இருக்குது. ஒரே ஒரு இசை மேதையின் பாட்டுக்காக பல 100 படங்கள் இங்க வெற்றி அடைஞ்சது எங்கால் பாட்டுக்கு தான். பாசில் படம் எடுக்கிறாரு 15 இப்ப வருஷம் 16ன்னு, அங்க மலையாளத்துல தோத்து போச்சு. இங்க அந்த படம் 280 நாளைக்கு மேல ஓடிச்சு. அங்க இல்லாத இங்க என்ன இருந்ததுன்னு, அங்க இல்லாதது இங்க இளையராஜா இருந்தாரு, ஓடிச்சு. அவ்வளவுதான். ஒரு படத்தை காவியமாக்க முடியும், சாதாரண படத்தை காவியமாக்க முடியும்னா, தன்னுடைய இசை திறனால் ஆக்க முடியும்னா அது எங்க ஐயாவால தான் முடியும். உதாரணமா எங்க அப்பா பால்மேந்திரா மூடுமணின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்துல வர பாட்டு இன்னைக்கு இருக்கிற நவீனத்துல இன்னைக்கு இருக்கிற இசைக்கலை இசை அமைப்பாளர் கூட அப்படி கம்போஸ் பண்ண முடியாது. அத்தனை அவ்வளவு காலத்துக்கு முன்னாடி இவ்வளவு ஒரு இசை எப்படி இப்படி ஒரு வெறும் கிட்டார் இசையில மிரண்டுருவீங்க. இப்ப போட்டு கேட்டு பாருங்க. அதுல மலை மேல ரேகாவும் அண்ணன் சத்யராஜன் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த மலையில என்ன சாமி இருக்குன்னு கேட்கும்போது அங்க ஒரு சாமி பேரை சொல்லுவாங்க ரேகா. இந்த மலையில எந்த சாமி இருக்குன்னா அங்க ஒரு சாமி பேரை சொல்லுவாங்க. அப்புறம் இந்த பக்கம் திரும்பி இங்க ஒரு சாமி மலை மேல இந்த சாமி இருக்கும்பாங்க. சத்யராஜன் மலை மேல ரேகா நிக்க விட்டு கீழே இறங்கி வேக 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 வேகமா ஓடி போய் கீழே டீச்சர் இந்த மலை மேல நீங்க தான் இருக்கிறீங்க, நீங்க தான் என் சாமி, நீங்க தான் என் தெய்வம். இது காட்சி. இதுக்கப்புறம் அடியாத்தாடி மனக்கண்ணு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா. இது ஒரு தொடக்க நிகழ்வு தான். ஆனால் நாங்கள் எங்கள் இசை தகப்பன் இளையராஜாவை அழைத்து கொண்டு போய் அவர் பிறந்த மதுரையில் வைத்து மாபெரும் பாராட்டு விழா. அப்ப பேசி காட்டுவான், இந்த பாருங்க இந்த இடத்துல இசை எப்படி பண்ணியிருக்காரு, இங்க பாருங்க இசை எப்படி பண்ணியிருக்காரு, இங்க பாருங்க இசை எப்படி பண்ணியிருக்காரு. இது இசை பல்கலைக்கழகம், இசை பல்கலைக்கழகம். இசையை படிக்கணும்னா இளையராஜா படிச்சா போதும். அது பார்த்திவன் ஒரு இடத்துல போட்டார், இசை அலைஸ் இளையராஜான்னு. அதுதான் அது சரியான வார்த்தை. 7வது சுரம்ங்கிற 8வது சுரம்னு போட்டதும் அவர் தான். 8வது சுரம் அவரு. அது எதரா இது இதுக்கு நேரம் பத்தாது. இது ஒரு நிகழ்ச்சியில ஒரு இசை மேதையை பாராட்டி முடிய முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் திருவையாறுல தியாகராஜ கீர்த்தனை நடப்பது போல தமிழர்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எங்கள் இளையராஜாவுக்கு ஆராதனை தான். இதுல தரணியில் தமிழ் தங்கும் வரை, உயிர்காற்று உலகத்தில் உழவும் வரை, செறிவுள்ள மானுடர்கள் இந்த மண்ணில் பிறக்கும் வரை எங்கள் இளையராஜாவின் இசை இருக்கும், புகழும் இருக்கும். சீமான் எனக்கு பகிர்ந்து கொள்றதுக்கு நிறைய தகவல்கள் செய்திகள் இருக்கு. நான் நேரம் எவ்வளவு எடுத்துக்க முடியும்னு தெரியல. ஆனால் எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியாது. இப்போ எங்கள் ஐயா அன்புமணிகள் சொன்ன மாதிரி அவர் இசையில் தான் நாங்கள் வாழ்ந்தோம். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசை மேதைக்கு அருகில் நின்று அவருடைய 80வது பிறந்த நாளில் அவரை வாழ்த்துகிற வாய்ப்பை பெற்றமைக்கு உண்மையிலேயே நாங்கள் பெரிதும் மகிழ்கிறோம். பிறந்த பயனை அடைந்து விட்டது மாதிரியான ஒரு நிகழ்ச்சியும் மகிழ்ச்சியுமா இருக்கு. இங்கே எல்லாரும் அமர்ந்திருக்கோம். எவ்வளவு பேர் நம் தாய் பாடிய தாலாட்டு நமக்கு நினைவில் இருக்குன்னு தெரியாது. எங்க அம்மா பாடின எந்த பாட்டை கேட்டு நான் தூங்குனேன்னு தெரியாது. ஆனா எங்களை எல்லாம் தாலாட்டி தூங்க வைத்த ஒரே பாட்டு எங்களின் ஆண் தாய் எங்க ஐயா இளையராஜா அவர்களுடைய பாட்டு தான். இங்க சென்னைக்கு திரையுலகத்துக்கு வந்ததுக்கு பெரிய காரணம், வெளிப்படையா சொல்லணும்னா பல பேர் வாழ்க்கைக்கு நம்பிக்கையை கொடுத்து படிச்சுட்டு எங்க அப்பாலாம் என்னை ராணுவத்துக்கு போச்சுனாரு, நம்ம சொந்தக்காரங்க மாதிரி வாத்தியாரா போலான்னாரு.
அட இங்க கொண்டாந்து இறக்கி விட்ட மேதை இவர் தான். பாட்டை போட்டு 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 திசை திருப்பி விட்ட ஆட்கள்ல எங்க ஆள் தான் முதன்மையான ஆளு. வந்து வாய்ப்பு தேடி அலையும் போது பசி என்ன பண்றதுன்னு தெரியாது. செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு நீயப்படுங்கிற மாதிரி செவிக்கு உணவளித்து எங்களை பசி மறக்க வைத்த ஒரு ஆண் தாய் வந்து எங்களுடைய ஐயா இளையராஜா தான். அவர் சொல்லிதான் நாங்க கேள்விப்பட்டோம். மொசாட்டு, பீத்தோவன், பால்மரியட்லாம் எங்களுக்கு அவரால் தான் எங்களுக்கு தெரியும். அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரெல்லாம் தேடி பார்த்தோம் இவங்கெல்லாம் இருக்காங்களான்னு. அதுல மொசாட்டு சொல்றாரு, உலகத்தின் ஒட்டுமொத்த துன்பங்களையும் அழிப்பதற்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றுதான் இசைங்கிறார். உலகத்தால் இசையால் அடைய முடியாத இன்பமும் இல்லை, இசையால் துடைக்க முடியாத துன்பமும் இல்லைன்னு. அது இன்னைக்கு பால்மரிட் இல்லாம இருக்கலாம், மொசாட் இல்லாம இருக்கலாம், பீத்தோவன் இல்லாம இருக்கலாம். அவர்களுக்கு இணையான ஒரு ஈடு இணைற்ற இசை மீது எங்களோடு எங்கள் அருகில் இருக்கிறாருங்கிறது எங்களுக்கு பெருமை. படிச்ச இசையை வைத்து பாட்டு போட்டுடலாம், ஏன் நான் கூட பாடுவேன், யார் வேணாலும் பாடலாம். ஆனா மனித மன உணர்வை இசையால் மொழிபெயர்க்கிற ஆற்றல் அளப்பரியல் ஆற்றப்பட்ட ஒரு இசை மேதை எங்களுடைய ஐயா தான். அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். ஏன் இசை ஞானி, ஏன் இசை அரசன் அப்படிலாம் எங்களுக்கு இசை ஞானின்னா, அறிவு என்பது அறிவது, ஞானம் என்பது உணர்வது. இசையை அறிய முடியாது, உணரத்தான் முடியும். அப்படி உணர்ந்ததால் அவர் இசை ஞானி. அதை தெரிந்துக்கல. அந்த இசை மேதையை பிறந்த நாள் விழாவில் வாழ்த்துகிற வாய்ப்பு பெற்றமைக்கு உண்மையிலே பெரிதும் மகிழ்கிறேன், பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வாழ்க பல்லாண்டு என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். மிக்க நன்றி சார். அன்பாலும் அழகு தமிழாலும் மேடையை நிறைத்தமைக்கு மீண்டும் ஒரு முறை பணிவான நன்றிகளோடு இன்னிசைகள் அடுத்து நம் இதயத்தோடு இன்னும் நிறைய கதை பேச காத்துக் கொண்டிருக்கும் அடுத்த இசை பயணம் உங்களுக்காக. கர்நாடக இசை பாடகரான இவர் சிக்கல் குஞ்சுமணியின் பேரனாவார். சர்வதேச அளவில் புகழ்பெற்ற புல்லாங்குழல் சிக்கல் சகோதரிகளின் மூத்தவர் ஆவார். வைக்கல் ஸ்ரீ எஸ் ஞானஸ்கந்தன் என்பவரின் கீழ் பயிற்சி பெற்ற இவர் அகில இந்திய வானொலியில் ஒரு தலை சிறந்த கலைஞரும் ஆவார். இந்தியா டுடே பத்திரிகை வெளியிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் இளம் சாதனையாளர்களின் பட்டியலில் இந்தியாவின் உலகை மாற்றிய 35 வயதிற்குட்பட்டோர் பட்டியலில் இடம்பெற்று நமது தாயகத்திற்கு பெருமை தந்தவர். உஸ்தாத் பிஸ்மில்லா கான், யுவ புரஸ்கார், இசை பேரொளி உள்ளிட்ட பல பட்டங்களை பெற்ற இவர்